அந்தி சாயும் நேரம். மித்ரா தன் ஒரே மகனான சித்தார்த் வரும் பள்ளி வாகனத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள். சித்தார்த் ஒரு தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறான். சித்தார்த்தின் அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். அதுதான் அந்த அழகான குடும்பம். இதற்கிடையே சித்தார்த் வரும் பள்ளி வாகனமும் வந்தது. அதிலிருந்து சித்தார்த் ஓடி வர மித்ரா அவனை கட்டியணைத்து முத்தமிட்டவாறே, சித்து, மதிய உணவை மீதி வைக்காமல் சாப்பிட்டாயா என கேட்டுக்கொண்டே அவன் கையில் உள்ள சாப்பாட்டு கூடையை வாங்கி கொண்டு தன் மகனுடன் வீட்டை நோக்கி நடந்தாள். வீட்டை அடைந்ததும் சித்தார்த் மித்ராவிடம், அம்மா, அடுத்த 10 தினங்களுக்கு என் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொள்ள நாளை ஆசிரியரிடம் என் பெயரை கொடுக்குவாமா என்று கேட்டான். மித்ராவும், உனக்கு எதில் விருப்பமோ அந்த போட்டியில் சேர்ந்து கொள். ஆனால் சித்து, உனக்கு ஓட்டப்பந்தயம் தானே பிடிக்கும் என்று கேட்க அவனும், ஆமாம்மா, நானும் ஓட்டப்பந்தயத்தில் தான் கலந்துக்க போகிறேன் என்று கூறினான். அன்றிரவே தன் தந்தையிடமும் தன் விருப்பத்தை தெரிவித்தான். அன்றிலிருந்து சித்தார்த் ஒவ்வொரு நாளும் பள்ளியில் இருந்து வந்ததும் விரைவாக வீட்டு பாடங்களை முடித்துவிட்டு அருகில் தன் நண்பன் பாலுவின் வீட்டிற்கு சென்று அவனுடன் ஓட்டப்பந்தயத்திற்கான பயிற்சியை மேற்கொண்டான். அதே நேரத்தில் அந்த ஊர் கோவில் திருவிழாவும் ஆரம்பித்திருந்தது. அதனால் சித்தார்த்தின் வீட்டில் அவன் தாத்தா, பாட்டி, சித்தி, மாமா, அத்தை என அனைவரும் திருவிழாவிற்காக வந்திருந்தனர். ஒரு நாள் சித்தார்த் எப்போதும் போல பாலு வீட்டில் ஓட்டப்பந்தய பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது தவறி கீழே விழுந்து விட்டான். தன் 2 கால் முட்டிகளிலும் பலத்த காயத்துடன் அழுது கொண்டே மெதுவாக தன் வீட்டிற்கு வந்தான். அவன் அழுகுரலை கேட்டு பதறி ஓடி வந்த மித்ரா, சித்து, என்ன இது என்று கண் கலங்க, அம்மா, விழுந்துட்டம்மா என்று கூறி ஓ என அழ ஆரம்பித்தான். மித்ராவும், பார்த்து விளையாடக்கூடாதப்பா என்று சொல்ல அதை காதில் வாங்காமல், அப்போ நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க முடியாதம்மா என்று கூறிக்கொண்டே கால்களில் ரத்தம் வடிவதை கூட பொருட்படுத்தாமல் 2 கால்களையும் உதறினான். இதை கண்ட மித்ரா, சித்து, இப்படி செய்யக்கூடாது, இது சிறிய காயம்தான், சீக்கிரம் ஆறிவிடும். நாளை மறுநாள் நீ விளையாடி பரிசும் பெறுவாய். ஆனால் அதற்கு முன் காயத்திற்கு மருந்து போட வேண்டாமா? சற்று பொறு, அப்பா இப்போது வந்து விடுவார். வந்ததும் மருத்துவமனைக்கு போகலாம் என்று கூறினார். அதற்குள் உறவினர் அனைவரும் சூழ தாத்தா, பாட்டி ஆறுதல் கூறினர். அவனுடைய அத்தையோ, சித்து, நீ ஓட்டப்பந்தயத்திலலாம் கலந்துக்க முடியாது. என்னதான் காயத்துக்கு மருந்து போட்டாலும் முன்னாடி போல நீ உன்னால் ஓட முடியாது. இப்போதைக்கு ஓய்வு எடுக்கிறது தான் நல்லது என எதிர்மறையாக கூறிக்கொண்டே சென்று விட்டாள். தாயின் வார்த்தையில் சற்று நிதானமான சித்தார்த் தன் அத்தை இப்படி சொன்னதை கேட்டு மனம் வருந்தி மறுபடியும் மித்ராவை பார்த்து, அம்மா, அப்போ நான் உண்மையாகவே ஓட முடியாதம்மா என நம்பிக்கை இழந்து கேட்டான். ஆனால் அதற்குள் சித்தார்த்தின் அப்பா வந்துவிட உடனே மூவரும் மருத்துவமனைக்கு அவசரமாக சென்றனர். மருத்துவமனையில் இருந்து திரும்பும்போது இரவு வெகு நேரமாகிவிட்டது. அதனால் திருவிழாவை காணச் சென்ற உறவினர் அனைவரும் உண்ட களைப்பில் உறங்கிவிட்டனர். மித்ரா சித்தார்த்திக்கு உணவு ஊட்டிக்கொண்டே, சிது, நீ அப்போது கேட்ட கேள்விக்கு இப்போது நான் பதில் சொல்கிறேன். இது சிறிய காயம்தான், உன்னால் நடக்க முடிகிறது. மாத்திரைகளை சரியாக சாப்பிடணும், நன்றாக தூங்கணும், ஓய்வெடுத்துக்கோ, நம்பிக்கையோடு இரு. யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய லட்சியம் போட்டியில் வெற்றி பெறுவதிலேயே இருக்க வேண்டும். நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையே நம்மை வெற்றி பெற வழிவகுக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் நீதான் வெற்றி பெறுவாய். அதோடு கையில் பரிசு கோப்பையுடன் தான்
வருவாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன் என்று நம்பிக்கையூட்டினாள். இதை கேட்டு சந்தோஷத்துடன் சித்தார்த் தூங்கச் சென்றான். போட்டி நடைபெறும் நாளும் வந்தது. மைதானம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் கூக்குரலும் ஆரவாரமும் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள சித்தார்த்தும் தயாரானான். ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்தது. சித்தார்த் ஓட ஆரம்பித்தான். அவன் சிந்தனை முழுவதும் அவன் அம்மா கூறிய நேர்மறையான நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஓடினான், வென்றான். முதலாவதாக வந்து தன் தாயின் நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தினான். அதே நேரம் தன் மகனின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்த மித்ரா சித்தார்த் கையில் வெற்றி கோப்பையுடன் வருவதை கண்டதும் கண்ணீர் மல்க ஓடி வந்து அவனை கட்டி அணைத்தாள். உடனே சித்தார்த் சிரித்துக்கொண்டே தன் கையில் இருந்த வெற்றி கோப்பையை தன் தாயிடம் கொடுத்து, அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஜெயிச்சிட்டம்மா என்று சொல்லிக்கொண்டே தன் தாயின் கழுத்தை கட்டி கொண்டான். மித்ராவும் சித்தார்த்தை கூட்டிக் கொண்டு வீடு நோக்கி சென்றாள். உறவினர் அனைவரும் சித்தார்த்தை பாராட்டினர். மித்ரா கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நேர்மறையான எண்ணங்களை சித்தார்த் மனதில் தோற்றுவித்து நிலையாக அந்த எண்ணங்கள் வேரூன்றி அதை அவன் உண்மை நடக்கும் என நினைக்க ஆரம்பித்தான். அதுவே அவனது வெற்றிக்கு காரணமாகவும் அமைந்தது. எனவே நம் எண்ணங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியம். என்ன நினைக்கிறோமோ அது நம் கண் முன்னால் நிச்சயம் நடக்கும். நேர்மறையான எண்ணங்களை நினைப்போம், அதன்படி நம் வாழ்க்கையை செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.